வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम्. ஸ்ரீமகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூறான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் அன்றைய தினம் சைத்திர விஷு புண்ணியகாலம். அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சைத்திர விஷு புண்ணியகாலத்தை சித்திரை மாதம் 1ஆம் நாள் அன்று கடைபிடித்து கொண்டு தங்களது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமரியம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் ஆங்கில தேதி 14/4/2025 திங்கட்கிழமை. அன்றைய தினம் சைத்திர விஷு புண்ணியகாலம். அன்றைக்கி தான் தமிழ் வருஷ பிறப்பு. இது இந்த தமிழ் வருஷ பிறப்பு இருக்கே பண்டிகை. இன்னைக்கு இதை ரொம்ப பண்டிகையாக நாம் கொண்டாடணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த சைத்திர மாதமானது, சித்திரை மாதமானது, விஸ்வாவசு வருஷமானது பங்குனி மாதம், அதாவது குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் நாளே பின்னிரவு சரியாக 2:37 மாதமானது பிறந்துள்ளது. பின்னிரவு நேரத்தில், இரவு நேரத்தில் மாதம் பிறக்கிறது. அதனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, சித்திரை 1ஆம் நாள் 14/4/2025 திங்கட்கிழமை என்ற காலை 6:07 சூரிய உதயம். அதன் பிறகு இந்த சைத்திர விஷு புண்ணியகால இந்த தர்ப்பணத்தை எல்லாரும் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, தகப்பனார் இல்லாதவர்கள் விபூதி இட்டு கொண்டு வருவர்கள் விபூதி இட்டு பண்ணுங்கோ. கோபி சந்தனம் இட்டுக்கிறவா கோபி சந்தனம் இட்டு பண்ணுங்கோ. திருமண் இட்டுண்டு, அதாவது நாமம் இட்டு பண்ணக்கூடியவன் நாமத்தை இட்டு பண்ணுங்கோ. அப்படியே எள்ளோட அக்ஷதையை சேர்த்துக்கணும். ஏன்னா இது புண்ணியகாலம். புண்ணிய காலத்துக்கெல்லாம் நெத்தியில் இட்டுண்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரம். இதை இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சுகராயமானக்காரர்களும் சரி, சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களும் சரி, அனைவருமே தகப்பனார் இல்லாதவர்கள் நிச்சயமாக தங்களுக்கு பித்தர்களுக்கு இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ரொம்பவும் விசேஷமான புண்ணியகாலங்கள். அதாவது புண்ணியகாலங்கள் எல்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்ம குடும்பத்தில் இறந்தவர்கள் பித்தர்கள், தாயார் இருக்கலாம், தகப்பனார் இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி, யார் வேணாலும் இருக்கலாம். அவர்கள்லாம் என்ன பண்ணுவாலாம், சரி நம்ம பேரன், நம்ம புள்ள நமக்கு இன்றைக்கி எள்ளும் தண்ணியும் விடுவானா, அந்த ஜலத்தை நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னு காத்துட்டு இருக்காளாம்.
அவளுக்கெல்லாம் இருக்கிறது ஸ்தூல ரூபந்தான். பித்தர்களுக்கு நம்மள மாதிரி மனுஷ ரூபம் கிடையாது, வெறும் ஸ்தூல ரூபந்தான். நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுதான். ஆனால் அவளுக்கு ஆகாரமானது இந்த பஞ்சபூதங்கள் வழியாக அவளுக்கு போகும். நம்ம போடுறதெல்லாம் இதைதான் தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆகவே அனைத்து மெய்யன்பர்களும் இந்த பதிவிலே அடியேன் கூறிய பிரகாரம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2025 திங்கட்கிழமை என்று கடைபிடித்து தங்களது பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண குணா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து சுபம் அஸ்து ததாஸ்து.